ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அந்த லக்கி மேட்ச் சாப்டர் 9 திஸ் இஸ் த லாஸ்ட் எபிசோட்னு சொல்லலாம். ஏன் இதுக்கடுத்து எபிசோட் வரலன்னா இருக்குது, பட் அதை நான் போட்டேன், அது காப்பிரைட் வருது. ஸோ இதுக்கும் காப்பிரைட் வருமான்னு தெரியல, ஏன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். திரும்பி நான் இதை ரீரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சில இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், காப்பிரைட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வராமல் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து எப்போ வந்து அதிகமாக எபிசோட்ஸ் வருதோ அதுக்கடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிடும். அதில் வந்து கொச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ வளவன் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபர்பிடன் பிளாக் மேஜிக் அர்க்கனா யூஸ் பண்ணியிருப்பான். அதில் வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக அவனும் கோஸ்ட்டாக மாறி இருப்பான். சரி, இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அப்போ திடீர்னு இந்த சைடு சில்வியாவை காமிக்கிறாங்க. பார்த்தா அவளோட சோல் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. அப்போ சில்வியா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஜெயிண்டாட்டிக் கண்ணு வந்து சில்வியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, வெல்கம் டு த ஆபீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உன்னோட சோல் இங்கே தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லு, என்னது இது? இல்லை, நான் வந்து ஒரு ஈவல் என்டிட்டி மூலமாக நான் மேனிகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சில்வியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பச்சை கலரில் இருந்துச்சுல, அதான் வந்து சில்வியா இத்தனை நாள் வந்து மேனிகுலேட் பண்ணி வச்சுருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி பாப்போட் ஆகுது. நீ எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கன்னு பார்த்தா அதில் வந்து நீ ஒரு சின்னர், ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். மொத்தம் நீ 5,21,08,36 பீப்புளை வந்து சாவடிச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த உருவம் சொல்லிகிட்டு இருக்கு. அதனால உன்னோட பனிஷ்மெண்ட், எட்டர்னல் பனிஷ்மெண்ட், நீ வந்து புர்கேட்ரிக்கு தான் போகணும், ஐ மீன் ஹெல்லுக்கு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுதுண்ணா, நீ என்னதான் நல்ல பிள்ளையாக இருந்தானோ, ஆனால் ரெக்கார்டில் என்ன போட்டிருக்கோ அதை என்னால் பண்ண முடியும். அதனால் அதுதான் வந்து தீர்ப்பு. நீ ஒரு கெட்ட பொண்ணு சில்வியா அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. இங்கிட்டு வந்து சில்வியா வந்து, இல்லை, நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து தெரிஞ்சு பண்ணுறேன், இந்த மாதிரி ஹாரபிள் திங்ஸ் இப்படி பண்ணியிருக்கேன், எனக்கே தெரில அப்படின்னு சில்வியா வந்து அப்படியே கதறாங்க. பட் அந்த உருவம் வந்து எதுவுமே வந்து கேட்கவே மாட்டுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது, என்னை ஏதாவது இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சில்வியா வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அன்ஃபேராக இருக்கான்னு சொன்னால் அப்போ அந்த உருவம் கேட்குது. அப்போ அந்த உருவம், உன்னோட அழுகையை தொடச்சி வை பாவமான குழந்தை அப்படின்னு அந்த உருவம் வந்து சில்வியாவை வந்து அப்படியே வந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நீ அழுதா மட்டும் எவனுக்கு போவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது எக்கச்சக்கமான உருவம் வந்து சில்வியாவை பிடிச்சி ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போக வருது. யாருமே இந்த இடத்துலேருந்து உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படின்னு அந்த உருவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது இல்லை நிப்பாட்டுங்க அப்படின்னு சில்வியா சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு பெரிய தண்டர் எனர்ஜி வந்து அங்கே இருக்க எல்லா, அதாவது அங்கே இருக்கிற அந்த வேலை பார்க்குற வச்சுக்கோங்க, டெவில்ஸ்னு வச்சுக்கோங்க, நம்ம டெவில்னே பேசுவோம். அந்த டெவிலுக்கு எல்லாத்தையும் ஒரு தண்டர் எனர்ஜி மூலமாக அடிக்கப்படுறாங்க. யாருன்னு பார்த்தா யாரோ வந்து சில்வியாவை பிடிச்சி வைக்கிறாங்க. சில்வியாவுக்கு ஷாக், யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். கிராண்ட் பிளாக் மேஜ் அப்படின்னு வந்து சில்வியா சந்தோஷப்படுறாங்க. சில்வியா, என்னை பிடிச்சிக்கோ, இப்போலேருந்து நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது யார் இது? என்னோட கிண்டத்துக்கு ஒரு இக்னோர், யார் இது? என்னோட கிண்டத்தில் ஒரு வெளியால் வந்திருக்கிறது அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. பட் நம்ம ஹீரோ போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அப்போது பின்னாடி இருக்க ஆர்கேஞ்சல்லாம், அது டெவில்ஸ் இல்லை ஆர்கேஞ்சல் சொல்லலாம், ஆர்கேஞ்சல் வந்து போய் அவங்கள கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. எல்லா ஆர்கேஞ்சலும் நம்ம ஹீரோ துரத்தி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் இது பண்ணாமல் வேகமாக போயிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட கர்மா பாயிண்ட்ஸ் இன்னும் 1 மினிட் தான் காமிக்குது. ஐ மீன் 1 மினிட்டுக்கு தான் டிவைன் லக் இருக்குது. ஸோ இன்னும் இந்த அல்டிமேட் கர்மா தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரம் இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வேகமாக ஃபுல் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு இருக்கும்போது யாருனாலே வந்து ஹீரோவை பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு ஹீரோ நினச்சி போயிட்டு இருக்கான். ஏன்னா டைம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஹீரோ மாட்டிப்பான். ஸோ அதனால் வேகமாக போகணுன்னு இருக்கான். அப்போது அவன் ஃபுல் ஸ்பீடாக போகும்போது அவங்க எல்லோரும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. டேமிட் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தவங்க, அதாவது அந்த புர்கேட்ரி மவுண்டனில் வந்து ஒருத்தவங்க பாறையை வந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் யாருன்னு. இதான் சிசிஃபஸ். அந்த கடைசியாலும் அவருக்கு வந்து பாறையை உருட்டுறதா அது ஒரு விதமான ஒரு மித்தாலஜிக்கல் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ அந்த சிசிஃபர்ஸுக்கு இல்லை இப்போயே சொல்லிடுறேன். ஸோ சிசிஃபஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு இது மாதிரி சாபம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாறையை அவர் எட்டனிட்டியாக வந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஒரு மலையிலேருந்து. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் ஏதாச்சும் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ஸோ ஒரு ஃபிலாசபிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரி, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம்.
அப்போது அவர் வந்து கடைசியாக நான் வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சிசிஃபஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் கால் தடிக்கி அந்த லக்கு மூலமாக, அதாவது ஹீரோட லக்கு மூலமாக அது எல்லாமே கீழே உருண்டு போய்கிட்டு இருக்கு. அது போக போக அசுர வளர்ச்சியில் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ இது என்னது இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் நம்ம ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆக தேவையில்லை. ஏன்னா அதுவே ஒரு கிளிஃப்லேருந்து நம்ம ஹீரோவை தாண்டி போகுது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறேன், என்னது இதுன்னு பார்த்தா இன்னொரு ஹீரோக்கு 30 செகண்ட் தான் லக்கு இருக்குது. அப்போது அந்த வாரம் அந்த பெரிய கல் வந்து அப்படி ஹீரோவை தாண்டி அங்கே இருக்க ஆர்கேஞ்சல் சைடு போயிட்டுருக்கு. ஆர்கேஞ்சலுக்கே ஷாக், என்ன நடக்குதுங்க பார்த்தா அதுக்கு எல்லாத்தையும் ஆர்கேஞ்சலை வந்து அப்படி நசிக்கிட்டு போகுது. அப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி நம்ம லக்கு வேலை செய்யுது அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம், இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம். அப்போ நம்ம ஹீரோ வந்து சில்வியா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இல்லை, அப்போது ஒரு டோர் அப்பியர் ஆகுது. இல்லை சொல்லாதீங்க, இதுதான் தான். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கும் போது அந்த இடத்துல 2 ஆர்கேஞ்சல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு சில்வியா விடக்கூடாதுன்னு. ஐயோ இவங்க என்ன இப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து நைட் மேர் ஹெல்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் ரூல்ஸை ப்ரோக் பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக உங்கள் இடத்துக்கே போங்க அப்படின்னு வந்து அந்த 2 ஆர்கேஞ்சலும் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல ஒரு பெரிய டிவைன் லைட் வருது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான், யார் இது இப்படி பண்ணா? பார்த்தா 2 ஆர்கேஞ்சலும் அந்த இடத்த விட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இது யார் பண்ணா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல தான் வராரு. இது யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்தார்ல அவர் தான். இப்போ வந்து நான் பார்த்துக்கிறேன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் தி ஹெவன் ஆஃப் கேட். அந்த குழந்தைய கூட்டிகிட்டு இதுக்குள்ளே போ, அவங்க வந்து ஹெவனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு வந்து கேப்ரியல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்போது அந்த ஹெவன் ஆஃப் கேட்டை வந்து கதவை திறக்கும் போது ஹெவன். ஆனால் சில்வியா வந்து எக்கச்சக்கமான சஃபர் பண்ணியிருக்கா. அவளுக்கு இது ஓகே தானா? இல்லை, அவளுக்கு இதோட ஒரு பெட்டர் வழி இருக்கும் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு சில்வியாவை தூக்கிட்டு போகிறான். சில்வியாவுக்கு புரியல என்னதுன்னு. அப்போது நம்ம ஹீரோ அந்த ஹெவன் கேட்டை தாண்டி வேகமாக போயிட்டுருக்கான். அந்த சைட் பார்த்தா இன்னொரு பெரிய கேட் இருக்குது, அங்கே தான் இருக்குது, அதுதான் நிர்வாணா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். நிர்வாணாவா? அப்போ இந்த சைட் கேப்ரியல் வந்து நீ பாட்டு பார்க் போகாத, அங்கிட்டு யாரும் போக முடியாது. ஏன்னா நிர்வாணாவில் வந்து ஒரு பியூரஸ்ட் சோல் வந்து யூனிவர்ஸில் இருக்கிற மட்டும்தான், அது வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போக முடியும். நீ போனா அந்த கேட்டை வந்து அவங்களை க்ராஷ் பண்ணிடும் அப்படின்னு வந்து கேப்ரியல் வந்து அப்படியே ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான் போகாதன்னு. ஏன்னா வந்து உயிர் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ அதை பற்றி எதுவும் கண்டுக்கல. அவள் லக்கை பார்க்குறான். இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. சில்வியா உன்னோட நைட் மேர் இந்த இடத்துல முடிய போகுது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சில்வியாவுக்கு புரியல. பட் நம்ம ஹீரோ இங்கேருந்து வேகமாக சில்வியாவை தூக்கி எறியான். சில்வியாவும் வேகமாக போயிட்டு இருக்கான். அப்போது இல்லை இப்படி பண்ணாத, அவள் தன்னைத்தானே வந்து துண்டு துண்டாக போயிடுவா அப்படின்னு கேப்ரியல் கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம சில்வியா வந்து வேகமாக அந்த கேட்டை நோக்கி போயிட்டு இருக்கா. வேணா அந்த கேட்டை திறக்க முடியாது அப்படின்னு கேப்ரியல் கத்திக்கிட்டு இருக்கா. பட் அந்த கேட்டை அந்த நேரத்தில் திறக்க ஆரம்பிக்குது. கேப்ரியலுக்கு ஷாக்கு. அந்த கேட் அது உள்ளேருந்து வெளியே ஓப்பன் ஆகுதா அப்படி கேப்ரியல் ஷாக் ஆகிறான். பார்த்தா அந்த இடத்துலேருந்து யார் வந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு ஒருத்தர் கதவை திறக்கிறார். அவர் தான் புத்தா. அவர் கதவை திறக்கும்போது பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா சில்வியா வந்து அந்த திறந்த இடத்துல வேகமாக உள்ளே போயிட்டா. அப்போ அந்த புத்தா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது இதெல்லாம் சைமல்டேனியஸாக இருக்குது, அட் அ டைமில் நடக்குது. அப்போது அந்த இந்த நிர்வாணா பிளேஸுக்கு யார் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு வந்து புத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் சில்வியா உள்ளே கிராஸ் ஆகுறாங்க. புத்தாக்கு புரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது சில்வியோட சோல் அப்படியே ப்ளூ கலர்லேருந்து கொஞ்சமாக கோல்டன் கலராக மாறுது. நான் 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 சொர்க்கத்துக்கு வந்துட்டேன் அப்படி சில்வியா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது சொர்க்கத்துக்கு மேலே ஒரு இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க் ரொம்ப நன்றி பார்க் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சில்வியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ அப்படி போயிட்டாளா அப்போ நீங்கள் கேப்ரியலுக்கே ஷாக்கு. ஆக்சுவலாக இது எல்லாம் நம்ம ஹீரோட லக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த கடைசி 5 செகண்டு இவன் கேப்ரியல் வந்து கத்தாமல் இருந்தாங்கன்னா அந்த கதவு திறக்கப்பட்டிருக்காது. ஏன்னா கேப்ரியலோட அது காட் ஏஞ்சல் அந்த வாய்ஸ்னால இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹீரோட பவர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே தற்செயலாக நடக்காதுல்ல. ஸோ ஹீரோட அந்த லக்கோட பவர் தான் வந்து இங்கே காமிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, அதை சிம்பாலிக்கா. அப்போது அந்த புத்தா வந்து ஆர்கேஞ்சல் கேப்ரியல் அப்படின்னு கூப்பிடும்போது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் அது பின்னாடி பிளாக் மேஜ் எதுக்காக இங்கே இருக்கான், அவனுக்கு இங்கே என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம கேப்ரியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவை காப்பாற்ற. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக அவனோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டுருக்கான். அப்புறம் இந்த சைடு அதாவது உலகத்தில் இது இடத்துல அவங்களோட உலகத்தை சொல்கிறேன். அவங்களோட உலகத்தில் பார்க்காம நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா சில்வியோட போனம் கிடக்குது. அப்போ ஹீரோ வந்து சில்வியாவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, சில்வியா நீ இனிமே உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்பாடு
செல்வியா இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த ஹெவனை காமிக்கிறாங்க. ஐ மீன் இதான் வந்து நிர்வாணா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ சைனீஸ் மான்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாணா அப்படின்னா என்னன்னு தெரியும். எனக்கும் வந்து பெருசா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா சில்வியா வந்து அங்கிட்டு வந்து ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க கடல் ஓரத்துல. அப்போ என்ன இதே மாதிரி அப்போ யாரோ கூப்பிடுறாங்க. சில்வியானா அப்புட்ன்னு. அப்ப சில்வியானா திரும்பி பார்க்கும்போது, அங்க மத்த சின்ன பசங்கலாம், "எங்க கூட வந்து விளையாடு, வா ஒண்ணா விளையாடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்னைய விளையாட கூப்பிடுறாங்களா? அப்படின்னு சில்வியானா வந்து சந்தோஷப்படுறாங்க. "இந்தா வந்துட்டேன்" அப்படின்னு வந்து சில்வியானா ரொம்ப சந்தோஷமா அவங்களோட விளையாட போகுறாங்க. அப்போ அவங்க போகும்போது அந்த டிராயிங்கில பார்த்தா, நம்ம ஹீரோவ தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும், அந்த கிராண்ட்டியும் 2 பேரையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட லாஸ்ட் சாப்டர்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து 2 சாப்டர் இருக்கு. பட் வந்து அதுக்கு போட்டால் காப்பிரைட் வருது. இதுவும் காப்பிரைட் வந்துச்சு நான் திரும்பி திரும்பி வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். பை கைஸ். அது போக இன்னொன்று என்னென்னா, இந்த சாப்டருக்கு அடுத்து ஒரு வேறு ஆர்க் மாதிரி இந்த ஆர்க்கு இந்த இடத்துல முடியுது. ஸோ வேறு ஆர்க்கு வந்து அது போட்டேன்னா துண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 5-6 எபிசோடு வந்துச்சுன்னா அது மொத்தமாக சேர்த்து ஒரே ஆர்க்காக போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட நிப்பாட்டிக்கலாம். நம்ம வேறு மாநிலமாக போயிடலாம். ஸோ பை கைஸ்.